மக்களே வணக்கம். ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி. சிக்கா சூர்யா அரெஸ்ட். இது வேடன் அப்படின்ற ஒரு சகோதரர் லைவில் அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம். சந்தோஷமான செய்தி, நல்ல விஷயம் நடக்கணும். வாழ தகுதி இல்லாத 2 ஜென்மங்கள் உள்ளே போகிறதுல வருத்தம் இல்லை, சந்தோஷம். அதே நேரத்தில் இதுங்க போயிட்டு ஒரு சிறைச்சாலைக்கு போகிறது ஜெயிலுக்கு போகிறது செய்த தவிர திரும்ப செய்யாமல் திருந்தி வாழணும் அப்படின்றதுக்கு சட்டம் தன் கடமை செய்து செயல்படுத்துகிற விதம். ரைட், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அதே நேரத்தில் இப்போது யார் மூலயமா, எந்த வழக்கு மூலயமா ஜெயிலுக்கு போனாங்க, எந்த கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தது மூலமாக ஜெயிலுக்கு போனாங்கன்னு முழு விவரம் தெரியல. இருந்தாலும் இங்கே இன்னொன்று இருக்குது. ஜெயிலுக்கு போக காத்து கொண்டு இருக்கிற ஒரு ஜென்மம். அந்த ஜென்மம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது கூடிய விரைவில் அந்த சந்தோஷமான செய்தி நமக்கு கிடைக்கும். அந்த ஜென்மம் இதை தான் செஞ்சதாக உருட்டும். நம்பாதீங்க யாரும், அந்த உருட்டை நம்பாதீங்க. உண்மையாக இதோட அந்த ஜென்மத்தோட இந்த ஜென்மம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த ஜென்மத்தோட அந்த வாழ தகுதி இல்லாத அந்த ஒரு ஜென்மத்தோட செயல் இல்லை இது, சரியா? அதனால் அந்த ஜென்மம் உருட்டுச்சுன்னா யாரும் நம்பாதீங்க. அதே நேரத்தில் இப்போ கூட சொல்கிறது தான், இந்த மாதிரி ஆபாசங்களையும் இந்த அருவருக்கத்தக்க விஷயங்களையும் நம்ம வெறுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், பணம் போடாதீங்க, காசு போடாதீங்க. அவங்க யூடியூப்பில் கண்டென்ட் போட்டு சம்பாதிக்கிறாங்க, அது அவங்களோட உரிமை. அதே நேரத்தில் நாகரிகமாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அதில் வியூஸ் பார்த்து சப்ஸ்கிரைபர் பார்த்து அவங்க சம்பாதிச்சாங்கன்னா அதில் நம்மளுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதே நேரத்தில் இந்த ஜென்மங்கள் திருந்தாது. இன்னும் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் இது திருந்தாதுன்றது என்னுடைய கருத்து. இதே நேரத்தில் விரைவில் ஜெயிலுக்கு போக காத்து கொண்டிருக்கும் அந்த ஜென்மம் ஜெயிலுக்கு போச்சுன்னா நம்மளுக்கு முழு சந்தோஷம். இந்த யூடியூப் சுத்தமாகும். இதுலேருந்து சொல்கிறது என்னென்னா, என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் காசு போடாதீங்க, சூப்பர் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, பணம் போடாதீங்க, புரியுதா? அதனால் இந்த சந்தோஷமான செய்தியை நம்ம வெடித்து கொண்டாடுவோம். அடுத்த சந்தோஷமான செய்திக்காக காத்து கொண்டிருப்போம்.